ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, உன் வலி வேதனை அனைத்தும் எனக்கு புரிகிறது. கவலைப்படாதே, நிம்மதியாக தூங்கு. முதலில் உன் பிரார்த்தனைகள் விரைவில் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. எந்த சூழ்நிலையும் உன்னை வருத்தப்பட வைக்காது. மனம் தளராதே, நம்பிக்கையோடு தூங்கி எழு. எப்போதும் நான் உன்னருகே இருக்கிறேன், இருந்து கொண்டுதான் இருப்பேன். செல்வமி, நாளை நீ நினைத்த நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது. நிம்மதியாக கேட்டு தூங்கு. உன்னை ஒதுக்கியவர்கள் விரைவில் உன் உயர்வை கண்டு வியக்கப் போகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையை நீ உருவாக்கப் போகிறேன். நீ தனிமையில் அல்ல, இப்போது நல்லா தெரிஞ்சுக்கோ. தனித்துவத்தில் நிற்கிறாய். அந்த தனிமைதான் உன் வலிமை, அதில்தான் உன் முன்னேற்றம். உன்னை யாரும் காப்பாற்றவில்லை என்று நினைக்காதே. என் வேலும் மயிலும் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும். நம்பணும், நான் சொல்வதை நம்பணும். நீ உன் வாழ்க்கையில் எப்போது நல்ல காலம் துவங்கியுள்ளது. நீ அனுபவித்த துன்ப காலம் முடிந்து புண்ணியத்தின் ஒளி உன் வாழ்க்கையில் ஒளிர்கிறது. நீ செய்த நன்மைகள் இப்போது பலன் தர தொடங்கிவிட்டன. மனதை அமைதியாக வைத்து கொண்டு தேவையற்ற கவலைகளை விட்டுவிடு. தெளிவான சிந்தனையோடு முன்னேறு. ஒவ்வொரு அடியிலும் இந்த முருகனின் அருள் உன்னோடு வந்து கொண்டே இருக்கும். எல்லாம் உன் நன்மைக்காகவே நடைபெறப் போகிறது. உனக்கு வரும் தடைகளை நினைத்து எதற்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய்? நீ உன் பிரச்சனைகளை என்னிடமல்லவா ஒப்படைத்து விட்டாய்? அதற்கான வெற்றி பாதையை உன் முருகனான நான் அல்லவா உனக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறேன். நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். எதற்கும் பயப்பட வேண்டாம். முருகனின் அருள் உன்னோடு உள்ளது. நம்புகிறேன் முருகா என்று மட்டும் பதிவிடு, நான் பார்த்து கொள்கிறேன். யாரேனும் உன்னை நிராகரித்தால் அதை கவலையுடன் அல்ல, புன்னகையோடு ஏற்றுக்கொள். ஏன்னா இந்த உலகில் பெரும் உயரத்தை தொட்டவர்கள், சாதனை புரிந்தவர்கள் எல்லோரும் ஒரு காலத்தில் யாரோ ஒருவரால் நிராகரிக்கப்பட்டவர்கள்தான். சில நிராகரிப்புகள் உன்னை தள்ளிவிடுவதற்காக அல்ல, நீ யார் என்பதை உணரச் செய்யத்தான் நான் ஏற்படுத்தும் நிகழ்வுகள். அந்த வேதனையின் வழியே நீ வலிமையாக மாறிவிடுவாய். உன் திசை தெளிவாகும். நிராகரிப்பை தண்டனையாக நினைக்காதே. அது உன் வாழ்க்கையை உயர்வுக்கே, உன் வாழ்வின் உயர்வுக்கே வழி நடத்தும். நிச்சயமாக உன் வாழ்க்கையின் உயர்வுக்கே வழி நடத்தும் என் அருள் பாதை என்றுதான் நான் சொல்லுவேன். நம்பு, இது என் சத்திய வாக்கு. என் வாக்கை நம்பினால், நான் சொல்வதை நம்பினால், நான் கூறுவதை சத்திய வாக்காக எடுத்துக்கொண்டால், நிச்சயமாக நீ நினைத்த நல்ல விஷயம் ஒன்று நடக்கத் தொடங்கும். அப்போது என்னை உணருவாய், நம்புவாய், நன்றிகள் சொல்லுவாய். என் பிள்ளையை, வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ 1000 வழிகள் உண்டு. ஆனால் கவலையின்றி வாழ 3 வழி போதுமானது. அந்த 3 வழி, வருவது வரட்டும், போவது போகட்டும், நடப்பது நடக்கட்டும். இந்த 3 வழிகளையும் மனதில் வைத்து கொண்டு நடந்தால் உன் மனம் எப்போதும் அமைதியாக இருக்கும், தெளிவாக இருக்கும். வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றும் உன் நன்மைக்காகத்தான். என் அருள் எப்போதும் உன்னோடு இருக்கும். நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் அனைத்தும் இந்த முருகனின் செயல்தான். இனி வரப்போகும் நிகழ்வுகளும் முருகனின் அருளால் தான் உருவாகும். மனம் கலங்க வேண்டாம். கடந்ததை நினைத்தும் எதிர்காலத்தை நினைத்தும் பயந்தும் சோர்ந்தும் போகக்கூடாது. இந்த முருகன் காட்டும் வழியில் நம்பிக்கையோடு நடந்துதான் பாரு. அவன் துணை எப்போதும் உனக்குண்டு. ஓம் முருகா போற்றி என்று இப்போது பதிவிடு. உன் மனதில் முருகனை நினைக்க நினைக்க அத்தனை அருளும் முழுவதுமாக கிடைக்கும். உன் மனதில் நீண்ட நாட்களாக ஆசைப்படும் ஒன்று விரைவில் நிறைவேறப் போகிறது. பொறுமையோடு இரு. என் அருளால் அது நிச்சயம் உனக்கு நடக்கும், கிடைக்கும்.
ஆனால் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு குழப்பம் அடையக்கூடாது. உன் மனம் சொல்வதைத்தான் கேட்கணும். அதுதான் உனக்கான சரியான திசை. பொறுமையோடு முன்னேறு, நம்பிக்கையோடு முன்னேறு. முடிவு எடுப்பதில் குழப்பம் வந்தால் கவலைப்படக்கூடாது. அந்த நேரத்தில் சரியான முடிவை உன் முருகன் நான் உனக்கு நிச்சயமாக அருள்வேன். நீ என்னிடம் கேட்டதை விட சிறப்பான வாழ்க்கையை தருவேன். நான் சொன்னால் சொன்னபடி செய்வேன். உன் வாழ்க்கை எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து உன்னால் மேலே வர முடியும். இங்கு எதுவும் காலதாமதம் ஆகவில்லை, ஆகிவிடாது, ஆக விடமாட்டேன். உன் மனம் உனக்கு அவநம்பிக்கையை தந்து பயமுறுத்துகிறது. ஆனால் அந்த நேரங்களில் இந்த முருகனை நினைச்சுக்கோ. இந்த முருகனை நினைக்கும் நேரத்தில் நான் உனக்குள் துணிச்சலை தருவேன், வலிமையை தருவேன். நேர்மறை எண்ணங்களை கெட்டியாக பிடிச்சிக்கோ. ஏனெனில் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உன்னிடத்தில்தான் உள்ளது. உன்னிடம் மட்டும்தான் உள்ளது. உன்னட்டதான் உள்ளது. தளர்ந்து போகக்கூடாது. நான் உன் பக்கத்தில் இருக்கும்போது எதற்கு பயப்படுகிறாய்? முருகன் இருக்க பயமே. பயப்படக்கூடாது. பயம் உன்னை கீழே தள்ளிவிடும். கீழே விழுந்து விட்டால் உன்னை பார்த்து எள்ளி நகையாடுபவர்கள் நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் தவிர்த்துவிட்டு நீ தலை நிமிர்ந்து வாழ வேண்டுமென்றால் உன் முருகனை நினச்சிக்கோ. நம்பிக்கையோடு இரு, துணிச்சலோடு இரு. உன் மனதில் தெளிவு பிறக்கும். இப்போது இதை கேட்டு நீ நிம்மதியாக தூங்கணும். இந்த முருகனின் அறிவுரையை கேட்டு நீ பின்பற்றணும். உன்னை தள்ளியவர்களை பற்றி கவலைப்படக்கூடாது. இந்த நேரத்தில் கீழே விழுந்தாலும் மீண்டும் எழும் வலிமை உன்னுள் இருக்கிறது. அவர்களுக்கு தெரியாது உன்னோடு இருப்பது இந்த முருகன் என்று. சொல்ல வேண்டாம், பயப்படுவார்கள். எந்த சக்தி உன்னை காத்து கொண்டிருப்பது என்று அதிர்வார்கள், அதிர்ந்து போவார்கள், வாயடைத்து போவார்கள், திகைத்து போவார்கள். நான் எப்பொழுது நான் இருக்கிறேன் என்பதை அவர்களிடத்தில் உணர்த்துமோ அப்போது நான் உணர்த்திக் கொள்கிறேன். நீ நம்பிக்கையோடு முன்னேறிக்கொண்டு செல். என் அருள் உன்னோடு இருக்கிறது, உன்னோடு வந்து கொண்டிருக்கிறது. இதை தைரியமாக நினைத்து உன் மனதில் செலுத்தி உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல். ஆனாலும் இந்த நேரத்தில் உன் மனதை நிறைய பேர் புண்படுத்துவார்கள். எல்லோரும் உன் மனதை புண்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்கள் என்று கவலைப்படக்கூடாது. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பது உனக்கு நன்மை தரும், பெருத்த நன்மை தரும். மன அமைதியை இழந்து நிற்கும் உனக்கு இந்த முருகன் துணையாக இருப்பேன் எப்போதும். இதை கேட்டதும் உனக்கு நம்பிக்கை பிறந்திருக்கும். நம்பிக்கையோடு தூங்கு, சந்தோஷமாக தூங்கு. உன் மனதில் இப்போது வந்து கொண்டிருப்பதும் முருகன் இருக்கிறார், முருகன் இருக்கிறார், நமக்குள் தெளிவை கொடுக்கிறார். முருகன் இருக்க பயமேன் என்று சொல்லிக்கொள். முருகனின் மந்திரத்தை சொல்ல சொல்ல உனக்கு மனதில் தெளிவு பிறக்கும். கண்டதை போட்டு குழப்பாமல் நிம்மதியாக தூங்கி எழு. நீ எதிர்பார்த்த அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்க்கை நாளை காலை உன்னை வந்து சேரும். நல்லது நடக்கப் போகிறது. ஓம் முருகா போற்றி போற்றி.